ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் கால் பேக், ப்ராமிஸ் அண்ட் அசிங்க் அவை. ஓகேவா, இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டாபிக். இங்கே தான் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் பேக் எண்ட் சிஸ்டம் ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேக் எண்டுக்கு நீங்கள் ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இல்லை பேக் எண்ட்லேருந்து ஒரு டேட்டா ரிசீவ் ஆகிறதா இருக்கட்டும். ஸோ இந்த ஏபின்னு சொல்லுவோம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ எப்படி நம்ம ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றது ஸோ இந்த கிளாஸஸோட பேசிக்ஸ். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இங்கே கால் பேக் ஃபங்க்ஷன். கால்பேக் ஃபங்க்ஷனா என்ன, எப்படி யூஸ் பண்ண போகிறோம், தென் அது மட்டும் இல்லாமல் ப்ராமிஸ், அசிங்க் அவைட்னா என்ன, அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, சிங்கர்னஸ் ஃபங்க்ஷனா என்ன, அசிங்க் அவைட் கீவேர்டு எப்படி ஒர்க் ஆகும், எங்கெல்லாம் ஒர்க் ஆகும், ப்ராமிஸ்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கால்பேக் ஃபங்க்ஷன் இப்படி தான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ கால்பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது பை த நேம் இட் செல்ஃப் உங்களுக்கு தெரியுது, இட்ஸ் காலிங் சம் ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ a callback function is a function that is passed as an argument to another function. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர் இருக்கும், அந்த பேராமீட்டருக்கு நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும், ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூவை பாஸ் பண்ண சொல்ல இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏபிசிடின்னு வேல்யூ பாஸ் பண்ணலாம், இல்லை 1 2 3 4னு பாஸ் பண்ணலாம், இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு பாஸ் பண்ணலாம், இல்லை ஒரு அரே ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணலாம். ஓகே, இல்லை ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனையே நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணால் அதுதான் கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனே நீங்கள் பாஸ் பண்ண போகுது. ஓகேவா, ஸோ இது எப்படி நடக்குது, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ஜூமிங் அகெயின். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபங்க்ஷன் இஸ் அ ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்ட் கெட் டேட்டா அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனோட நேம். இது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்மா? ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனா, ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனா, ஏரோ ஃபங்க்ஷனா, ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் பேராமீட்டரா, ஃபங்க்ஷன் வித் ரெஸ்ட் பேராமீட்டரா? ஏரோ ஃபங்க்ஷன் ப்ரோ, ஏரோ ஃபங்க்ஷனா? ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் இதை மட்டும் கேட்குறேன், இந்த ஒரு லைனை மட்டும். ஸோ நான் உள்ளே இருக்கிறதெல்லாம் கேட்கல. இங்கே ஏரோ பார்த்துட்டு ஏரோ ஃபங்க்ஷன் சொல்லாதீங்க. இது ஏரோ ஃபங்க்ஷன் எனக்கும் நமக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் இந்த லைனை மட்டும் கேட்குறேன். இது என்ன ஃபங்க்ஷன் டைப்? ஃபங்க்ஷன் கீவேர்ட் இருக்குது, பக்கத்துலேயே ஃபங்க்ஷன் நேம் இருக்குது, எந்த ஒரு வேரியபிளுக்கும் அசைன் பண்ணலை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, கெட் டேட்டாவை சம்திங் ஏதோ ஒரு இடத்துல கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் இருந்தாலே அது நேம்டு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். அந்த நேம் ஒரு வேரியபிளுக்கு அசைனாக இருந்தால் அது ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஏரோ ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான். ஓகே, சூப்பர். தென் இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே சம் ஆஃப் த கோட் இருக்குது. ஓகே, சம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வென்னவர் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண சொல்ல எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட கெட் டேட்டா அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன் நேம். அப்போ கெட் டேட்டாவை நான் கால் பண்ண சொல்ல எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ப்ராசஸ் டேட்டான்னு இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தனி ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் தனி ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் ஏ இது ஃபங்க்ஷன் பி. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஏக்கு ஒரு ஃபங்க்ஷன் பியை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கால் பேக்ன்ற இடத்துல இப்போ என்ன இருக்கும், கால் பேக் இஸ் அ பேராமீட்டர், ரைட்? ஸோ இங்கே ப்ராசஸ் டேட்டான்றது த ஃபங்க்ஷன் we are sending as an argument to callback இல்லையா? இங்கே get dataன்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம். அப்போ அந்த பேராமீட்டர் கால்பேக்கில் என்ன இருக்கும், ப்ராசஸ் டேட்டா அப்படின்ற என்டையர் ஃபங்க்ஷனுமே இருக்குது. அப்போ இந்த ஃபுல் கோடுமே இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண சொல்ல இந்த பிளாக் ஆஃப் கோட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு ஃபங்க்ஷனே நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக நான் பாஸும் பண்ணிட்டேன். ஸோ செட் டைம் அவுட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, செட் டைம் அவுட் இஸ் அ மெத்தட், அதாவது பில்ட் இன் மெத்தட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் தட் இஸ் யூஸ்டு டு. ஸோ ஒரு டைம் டிலே நம்ம பண்ணேன், 2 செகண்ட் கழிச்சு உள்ளே இருக்க பிளாக் ஆஃப் கோட் எனக்கு ரன் ஆகணும். இங்கே 1000னா அதாவது 1000 மில்லி செகண்டுன்னு அர்த்தம், 1 செகண்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல 2000 கொடுத்துருக்கேன், அப்போ 2 செகண்ட்ஸ். 5000 கொடுத்தா அது 5 செகண்ட்ஸ், 10,000 கொடுத்தா அது 10 செகண்ட்ஸ். ஓகேவா, தென் ஸோ இந்த இடத்துக்கிட்ட அப்போ செட் டைம் அவுட் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட் டைம் அவுட் இஸ் அ மெத்தட். இங்கே இருக்க இந்த கோடு இல்லாமல் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். செட் டைம் அவுட்னு ஒரு வேர்டு, இட்ஸ் அ ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்டு. அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு பேரந்தசிஸ், இந்த மாதிரியான ஒரு பேரந்தசிஸ். தென் அதுக்குள்ளே ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், போட்டு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஏரோ ஃபங்க்ஷன் எனக்கு எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னும் போது இந்த 2 செகண்ட்ஸ் கழித்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே, எவ்ரி 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி என்ன ஆகும், அது ஆக்டிவேட் ஆகும். ஓகே, தென் ஸோ இந்த இடத்துக்கிட்ட
நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு திஸ் இஸ் த டேட்டா, அதாவது ஒரு பேக் எண்ட்லேருந்து வந்த ஒரு டேட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 இமேஜ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட 1000 இமேஜ், ஒரு அரேயில் இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. ஓகே, 1000 இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செப்பரேட்டட் பை கமால. ஸோ இந்த இடத்துக்கிட்ட கால் பேக் அப்படின்றத நான் கால் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட கால் பேக்னு கால் பண்ணுறேன். கால் பண்ண சொல்லி அந்த கால் பேக் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த இடத்துக்கு இது எப்படி ப்ரோ ஃபங்க்ஷன் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ராசஸ் டேட்டான்ற ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணிட்டேன், கெட் டேட்டான்ற ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிட்டேன். அதனால் இந்த இடத்துக்கிட்ட இந்த கால் பேக்ன்ற இடத்துல இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ நான் இந்த கால் பேக்கை நான் இங்கே கால் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் இப்போ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணுறேன் ஆர்குமெண்ட்டாக. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்க இந்த டேட்டாவில் என்ன டேட்டா இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராச்சும். This is the data. சூப்பர், கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த டேட்டாவை, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ஒரு டேட்டாவை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். அது எப்படி அசைன் பண்ணுறோன்னா, ஸோ இங்கே ஒரு என்ன இருக்குது, ஒரு மேஜர் ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ஓகே, ப்ரைமரி ஃபங்க்ஷன், தென் செகண்டரி ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ப்ரைமரி ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி இந்த செகண்டரி ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன், ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல கால் பேக்ன்ற இடத்துல இந்த என்டையர் ஃபங்க்ஷனுமே இருக்கும். திரும்பி இந்த ஃபங்க்ஷனை இதுக்குள்ளார என்னால் என்ன பண்ண முடியும், எங்கே வேணாலும் கால் பண்ண முடியும் இந்த பிளாக் ஆஃப் கோடில் இந்த ஃபங்க்ஷனை. ஓகேவா, அப்போ அவுட்டரில் இருக்க ஒரு ஃபங்க்ஷனை இன்னரில் வேறு ஒரு ஃபங்க்ஷனில் கால் பண்ணோம்னா இதுதான் ஒரே வழி, கால் பேக் ஃபங்க்ஷன் தான் ஒரே வழி. ஸோ இப்படி நம்ம பண்ணுறதால ஸோ இந்த ஃபங்க்ஷனை உள்ளே கால் பண்ணி இந்த ஃபங்க்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க் அண்ட் ஒரு அல்கோரிதம்ஸை இல்லை ஒரு ப்ராசஸை நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ணி ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். அந்த டேட்டாவை என்ன பண்ணலாம், இந்த சப் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஓகேவா, இந்த இப்போ கன்சோல் டாட் லாக் ப்ராசஸிங் டேட்டா அப்படின்ற இடத்துல டேட்டான்றது. இப்போ இந்த கன்சோல் டாட் லாகில் உங்களுக்கு என்ன டேட்டா பிரிண்ட் ஆகும், Processing data. அதுக்கப்புறம் அங்க கொடுத்த this is the data. அதையும் சேர்ந்து இங்க டேட்ல பிரிண்ட் ஆகும். சூப்பர் சத்யா. ஓகே, இட்ஸ் அ சிம்பிள். அப்போ கால்பேக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்பேக் ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு அது ஒரு ஃபங்க்ஷன், தென் தட் இஸ் பாஸ்ட் அண்ட் ஆர்குமெண்ட் டு த அனதர் ஃபங்க்ஷன். ஓகே, இங்கே பாருங்க, கால்பேக் ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன், அது ஒரு ஃபங்க்ஷன். ஆனால் என்ன பண்ணுது, அந்த ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக என்ன பண்ணுது, பாஸ் பண்ணுது. வென்னவர் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்ல, அவ்வளோதான். ஃபங்க்ஷன் காலிங் அனதர் ஃபங்க்ஷன், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராமிசஸ். இந்த ப்ராமிசஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இங்கே கோடிங்கில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லையும். ஓகேவா, ரியல் லைஃப்பில் இன்னைக்கு வா நான் உனக்கு 10,000 கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ திஸ் பர்சன் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. ஸோ இன்னைக்கு வா, கண்டிப்பாக நான் உனக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ அந்த பர்சன் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, இன்றைக்கி வாங்க அந்த டாக்குமெண்ட் ஒர்க்கை இன்றைக்கே முடிச்சிடலாம், இன்றைக்கி வாங்க கண்டிப்பாக லோன் அப்ரூவல் ஆகிடும், சேங்ஷன் ஆகிடும். ஓகே, ஸோ இது நம்ம கொடுக்குற ப்ராமிஸ். நம்ம அதை ரிஜெக்ட்டும் பண்ணலாம், ரிசால்வும் பண்ணலாம் இல்லையா. ஸோ சக்ஸஸ் ஃபெயிலியருங்க 2 முகம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த கோட்லேயுமே ப்ராமிஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு டேட்டா பேஸ்லேருந்து நான் கனெக்ட் பண்ணி ஒரு 1000 டேட்டாவை நான் எடுத்துகிட்டு வரேன். அப்போ அந்த டேட்டா வரலாம் இல்லை வராமல் போகலாம், நடுவில் இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கலாம், கரண்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், எந்த ப்ராப்ளமான இருந்தாலும். ஸோ ஒன்று டேட்டா வரணும் இல்லை வராமல் இருக்கும். டேட்டா வந்தால் அது ரிசால்வ், டேட்டா வரலன்னா அது ரிஜெக்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இங்கே ப்ராமிஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராமிஸ்க்கு தென்னு கேட்ச் அப்படின்ற இன்னொரு முகமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்னுனா ப்ராமிஸ் சக்ஸஸ்ன்னு அர்த்தம், கேட்ச்னா ப்ராமிஸ் ஃபெயில்டுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஸ்கிரிப்ட் டேக் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மேலே பார்த்தா அதே ஃபங்க்ஷன், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, இப்போ நான் இந்த மேலே இங்கே பார்த்தீங்க இல்லையா, ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்களேன் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ உடனே எனக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனில் நான் கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுக்குறேன். இன்ஸ்டெட் ஆஃப் கன்சோல் டாட் லாக் நான் டாக்குமெண்ட் கூட கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு தெரியும் ரிசல்ட்டு. இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் லாகுக்கு பதிலாக document.write டாக்குமெண்ட்.ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். பட் ஆனால் எனக்கு அவுட்புட் உடனே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஏன்னா சம் டிலே டைமிங் இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட நான் போயிட்டு ஒரு 5 அப்படின்னு கொடுத்தேன்னா கண்டிப்பாக எனக்கு 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் தான் என்ன வரப்போகுது, எனக்கு டேட்டா வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் போய்ட்டு 10 கொடுக்குறேன். அப்போ
10 செகண்ட்ஸ் கழிச்சு தான் எனக்கு 10,000னா 10 செகண்ட்ஸ் 10 செகண்ட் கழிச்சு தான் எனக்கு டேட்டா வரும். ஒரு டேட்டா வர சொல்ல அதில் 10 டேட்டா இருந்தாலும் சீக்கிரமாக லோட் ஆகிடும், 100 டேட்டா இருந்தாலும் சீக்கிரமாக லோட் ஆகிடும். ஒரு 1,00,000 டேட்டா இருந்தால் definitely it takes some time to download, right? Okay, definitely it takes some time to transfer data between server, right? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, அதை பற்றி பிரச்சனை கிடையாது, எடுத்துக்கோ. ஆனால் எனக்கு ஃபுல் டேட்டாவும் எனக்கு வரும். அதுக்காக தான் இந்த ப்ராமிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஓகே, இங்கே பாருங்கள், ப்ராமிஸில் நம்ம சேம் அதே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. 2 செகண்ட் கழிச்சு இந்த அவுட்புட் எனக்கு இந்த இடத்துக்கிட்ட எனக்கு டிஸ்பிளே ஆக போகுது. ஓகே, ஸோ ஆனால் ப்ராமிஸ் அதை எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றது இங்கே பாருங்கள், சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு கீவேர்டு. அப்போ நான் ஒரு ரிட்டர்ன் கீவேர்டை ஒரு ஃபங்க்ஷனில் நான் யூஸ் பண்ணுறேன்னா அந்த ஃபங்க்ஷனை நான் எங்கே கால் பண்ணுறேனோ அந்த இடத்துக்கு எனக்கு என்னமா கிடைக்கும், நடத்திருக்கேன் சொல்லுங்கள். இப்போ கெட் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் நான் ரிட்டர்ன் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த என்டையர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க நடக்கிற மொத்த ப்ராசஸுமே நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்போ நான் கெட் டேட்டான்னு நான் எந்த இடத்துக்கிட்ட கால் பண்ணுறனோ அந்த இடத்துக்கிட்ட எனக்கு என்ன கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம கால் பண்ண கெட் டேட்டாக்குள்ளே நடக்கக்கூடிய என்டையர் ப்ராசஸுமே நமக்கு அவுட்புட்டுமே எங்கே கிடைக்கும், இந்த இடத்துக்கிட்ட கிடைக்கும். நம்ம எங்கே கால் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கிட்ட கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே ப்ராசஸ். இப்போ ப்ராமிஸ் இஸ் அ ஆப்ஜெக்ட், ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ப்ராமிஸ் இஸ் அ ஆப்ஜெக்ட் தட் ரெப்ரசன்ட் த ஈவென்ச்சுவல் கம்ப்ளீஷன் ஆர் ஃபெயிலியர். அப்போ இங்கே ப்ராமிஸ்ன்றது ஸோ அது நடக்கலாம் இல்லை நடக்காமலும் போகலாம். ஓகே, ஸோ ஈவென்ச்சுவல் ஃபெயிலியர் ஆஃப் அன் அசிங்கர்னஸ் ஆப்ரேஷன் அண்ட் இட்ஸ் ரிசல்ட்டிங் எ வேல்யூ. அது என்ன அசிங்கர்னஸ் ஆப்ரேஷன், கண்டிப்பாக நான் இதை பற்றி பேசியா. ஸோ பிஃபோர் வி மூவிங் ஆன், இங்கே அசிங்கர்னஸ் ஆப்ரேஷன்னா என்ன, சிங்கர்னஸ் ஆப்ரேஷன்னா என்ன? ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அசிங்கர்னஸ் லாங்குவேஜா இல்லை சிங்கர்னஸ் லாங்குவேஜா? சிங்கர்னஸ் லாங்குவேஜ்னா என்ன, சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ்னா என்ன, மல்டி த்ரெட் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ், ஸோ சிங்கர்னஸ் லாங்குவேஜ். ஸோ இப்போ நான் சாப்பிட்றேன்னா நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன், நான் ஓடுறேன்னா நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா, ஸோ நான் தூங்குறேன்னா நான் தூங்கிட்டே இருப்பேன். ஆனால் அட் அ டைமில் என்னால் சாப்பிடவும் முடியாது, ஓடவும் முடியாது, தூங்கவும் முடியாது. அதுதான் சிங்கர்னஸ் லாங்குவேஜ். ஓகே, ஸோ லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் லாங்குவேஜ்னு சொல்லணும். ஸோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்க சொல்ல இன்னொரு வேலையை என்னால் செய்ய முடியாது. ஓகேவா, ஆனால் இப்போ எனக்கு 1000 இமேஜ் வருது. ஸோ ஒரு இமேஜ் லோடாக 1 செகண்ட் ஆகுது. ஒரு இமேஜ் லோடாகி முடிச்சதுக்கப்புறம் தான் செகண்ட் இமேஜ் எனக்கு லோட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி எல்லா இமேஜும் லோடாக 1000 1 செகண்ட் தான். 1000 இமேஜுமே 1 செகண்டில் லோட் ஆகிடும். ஆனால் ஒரு இமேஜ் லோடாகி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த இமேஜ் லோட் ஆகும். இப்போ சொல்லுங்கள், எனக்கு எத்தனை செகண்ட் கழிச்சு அந்த 1000 இமேஜுமே எனக்கு பர்ஃபெக்டாக லோட் ஆகிருக்கும் ஆஸ் அ சிங்கர்னஸ் லாங்குவேஜ், சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ், ஒரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். சொல்லுங்கள், டெஃபினெட்லி இட் டேக் 1000 செகண்ட், ரைட்? ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒன்றே இமேஜ் லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் இமேஜ் லோட் ஆக 1 செகண்ட், செகண்ட் இமேஜ் லோட் ஆக அடுத்த 1 செகண்ட், தேர்ட் இமேஜ் லோட் ஆக அடுத்த 1 செகண்ட். இதுக்கே ஒரு 3 செகண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி 1000 இமேஜ் லோட் ஆனால் 1000 செகண்ட்ஸ் ஆகிடும். ஸோ நான் 1000 செகண்ட்ஸ்மே வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் லோட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட சிம்பிள் நான் போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஆக்டர் விஜய் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன், ரொம்ப வேகமாகவே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ லோட் ஆகுது பார்த்தீங்களா? எனக்கு இந்த இடத்துக்கிட்ட ஒரு இமேஜாக லோட் ஆகுதா இல்லை மொத்த இமேஜும் அட் அ டைமில் லோட் ஆகுதா? எனக்கு ஒரு செகண்ட் தான் லோட் ஆகுது. 1 செகண்ட் தான் லோட் ஆகுது, மொத்த இமேஜ் லோட் ஆகுது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் லைட்டாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஒரு இமேஜ் வரும், அடுத்தது ஒரு இமேஜ் வரும், அடுத்தது ஒரு இமேஜ் வரும், அடுத்தது ஒரு இமேஜ் வரும்னா உங்களால் எத்தனை இமேஜ் நான் ஸ்க்ரோல் பண்ணியிருப்பேன்? இந்நேரம் ஒரு 100+ இமேஜ் ஸ்க்ரோல் பண்ணியிருப்பேன். இது உங்களால் பண்ணியிருக்க முடியுமா? இட்ஸ் இம்பாசிபிள். தட்ஸ் வை வி நீட் அ சிங்கர்னஸ் லாங்குவேஜ். ஓகே, இந்த சிங்கர்னஸ் லாங்குவேஜை எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, இட்ஸ் சிம்பிள். நம்மளால் அசிங்க் அவைட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு சிங்கர்னஸ் லாங்குவேஜ் சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜையும் நம்ம மல்டி த்ரெட் லாங்குவேஜாக மாற்ற முடியும். ஓகே, அதாவது 1000 இமேஜையுமே ஒரே செகண்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும், லோட் பண்ண முடியும் ஜாவாஸ்கிரிப்டில். ஓகேவா, அந்த ஃபியூச்சருக்கு பேர் தான் அசிங்கர்னஸ் ஆப்ரேஷன் அப்படின்றது.
அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ராமிஸ், அதாவது அபைட் அப்படின்னா ப்ராமிஸ். அந்த 1000 இமேஜும் சைமில்டேனியஸாக லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரோ சைமில்டேனியஸாக ரன் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இட்ஸ் சிம்பிள். ஸோ இந்த ப்ராமிஸ் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், தென் அண்டு கேட்ச் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தென்னுனா ப்ராமிஸ். ஸோ டேட்டா லோட் ஆகுதா இல்லையா, கேட்ச்னா அந்த டேட்டா லோட் ஆகலைன்னா இட்ஸ் கோயிங் டு த்ரோ சம் எரர். ஓகே, ஸோ இது எதுக்காகனா அந்த டேட்டா லோட் ஆகிற வரைக்கும் இது வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி எனக்கு லோட் ஆகிடுச்சுன்னா லோடிங் சக்ஸஸ் இல்லை ரிசீவ்டு டேட்டா அப்படின்ட்டு அந்த டேட்டா எனக்கு என்ன ஆகும், ரிசீவ்டு ஆகிடும். இதுவே இந்த இடத்துக்கிட்ட. ஸோ இந்த கேஸ் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை இந்த இடத்துக்கிட்ட ஷோ பண்ணும். அதுதான் இந்த கான்செப்ட். அப்போ கெட் டேட்டான்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் A+B இல்லை ஏதாவது ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் என்ன ஆகுது, ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா, இந்த இடத்துக்கு நான் 1000 இமேஜ் வைக்கல, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்கு தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு மில்லி செகண்டில் லோட் ஆகிடும். ஓகே, கண்ணு மிக்கிற நொடியில். ஸோ அப்படி இருக்க சொல்ல அதோட ஃபாஸ்ட்டாக. ஸோ அப்படி இருக்க சொல்ல நான் மேனுவலாக டிலே பண்ணுறேன். அதுக்காக தான் இந்த செட் டைம் அவுட் போட்டு மேனுவலாக டிலே பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த டேட்டா லோட் ஆகும். ஆனால் இந்த டேட்டா வர வரைக்கும் வெயிட் பண்ண மாதிரி என்னோட ரெக்வஸ்ட்டு. என்னோட ரெக்வஸ்ட் ஒரே செகண்டில் முடிஞ்சிருச்சுன்னா டேட்டா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது, நான் லோட் ஆகிடுவேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் எரர் தான் காமிப்பேன், டேட்டாலாம் காமிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிச்சுன்னா நல்லா இருக்கும். இல்லை அதனால் இந்த இடத்துக்கிட்ட நம்ம தென்னு கேட்ச் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். இந்த தென்னு கேட்ச்ன்றது இட்ஸ் அ ப்ராமிஸ். ஓகே, தென்னுன்றது ப்ராமிஸ். என்ன பண்ண போகுது, இப்போ கெட் டேட்டான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம். கால் பண்ணி அதுக்கப்புறம் டாட் ஆப்ரேட்டர் டேரெக்டாக இந்த இங்கே இருக்கு இல்லையா பேரன்சிசஸ், அதுக்கப்புறம் ஒரே ஒரு டாட் ஆப்ரேட்டர் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ தென் கேட்ச் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அதில் ட்ரை திஸ் ஒன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த இடத்துல console.log இருக்குது. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட console.log இருக்குது. நம்ம எதனா பண்ணுவோம், லாக்லேயே போய் பார்ப்போம். ஸோ கன்சோலை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், த டேட்டா ரிசீவ். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட நான் ஒரு 0 ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு 20 செகண்ட் கழிச்சு தான் அடுத்த டேட்டா எனக்கு ரிசீவ் ஆக போகும் இல்லையா. ஸோ we need to wait for that 20 seconds. இப்போ சொல்லுங்கள், அந்த 20 செகண்ட்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணணுமா? ஸோ ஒரு இமேஜ் லோட் ஆக 10 செகண்ட்ஸ் 1 மினிட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 60 இமேஜ் லோட் பண்ணுறோம். அப்போ 60 நிமிஷம் கழிச்சு தான் பார்க்கணும்னா 1 hour நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? நோ, ரைட், டெஃபினெட்லி. ஸோ அப்போ எனக்கு சைமில்டேனியஸாக அந்த 20 இமேஜ் இல்லை 1000 இமேஜ் இல்லை 1 lakh இமேஜ் லோட் பண்ண முடியுமா அப்படின்ற கான்செப்ட் அடுத்த கான்செப்ட். ஓகே, அசிங்க் அவைட் அப்படின்றத அதுக்கான ஒரு இதுதான் இந்த தென்னு கேட்ச். இப்போ இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், சிம்பிள். என்ன பண்ண போகுதுன்னா இந்த இடத்துல தென்னுன்னு ஒன்று இருக்குது, கேட்ச்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு சென்டாக்ஸ். ஸோ இந்த சென்டாக்ஸை நான் மேனுவலாகவும் அடித்து காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், காம்ப்ளெக்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ கெட் டேட்டா அப்படின்றது இட்ஸ் அ ஃபங்க்ஷன். நம்ம இதை கால் பண்ணுறோம். கால் பண்ணுற சொல்ல இந்த இடத்துல டாட் தென் அப்படின்ற ஒரு மெத்தட், அதுக்கப்புறம் டாட் CATCH அப்படின்றது ஒரு மெத்தட். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன டேட்டா எனக்கு ரிட்டன் ஆகும், இதுவே இந்த ஃபங்க்ஷன் ரிட்டன் A+B இல்லை ரிட்டன் ஒரு இந்த இடத்துல ஒரு 5 அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ சொல்லுங்கள், இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் இந்த இடத்துக்கிட்ட, const A = 5. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட எதுவுமே இல்லை, ரிட்டன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட எதுவுமே இல்லை, சிம்பிள். ஒன்றும் சிம்பிள் பண்ணுறேன், Ctrl+X இந்த இடத்துக்கிட்ட P. ஓகே, Ctrl+X இந்த இடத்துக்கிட்ட ரிட்டன் A. ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போது இந்த இடத்துக்கிட்ட என்னமா கிடைக்கும் எனக்கு, சொல்லுங்கள். இந்த இடத்துல என்ன கிடைக்கும், இதை நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக கான்ஸ்ட் ரிசல்ட் = கெட் டேட்டான்னு கொடுத்துட்டு இப்போ console.log ரிசல்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்ல இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது, உள்ளே இருக்க ஏதோ ஒரு வேரியபிளோட வேல்யூ. ஸோ அதே தான் நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் டைம் அவுட் அப்படின்ற ஒன்றத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணுதுன்னா எனக்கு இந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, ஆனால் 2 செகண்ட் கழிச்சு தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துக்கிட்ட நான் 20,000 கொடுத்தேன்னா எனக்கு 20 செகண்ட் கழிச்சு தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகும். ஸோ இதான் கான்செப்ட். இப்போ இந்த இடத்துக்கிட்ட அந்த டேட்டா கிடைக்குதுன்னா எனக்கு இங்கே இருக்க இந்த டேட்டா கிடைக்குதுன்னா எனக்கு, ஸோ அதுக்கப்புறம் டாட் வச்சு ஒரு தென்
அப்படின்றது ஒன்று, அதுக்கப்புறம் டாட் வச்சு கேட்ச் அப்படின்றது ஒன்று. ஓகே, ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறேன், நான் ட்ரிகர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளேயும் நான் ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட ட்ரிகர் பண்ணுறேன். ஓகே, தென் இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா டேட்டா, அதாவது இங்கே வந்திருக்கிறது என்னது, எனக்கு இந்த டேட்டா தானே, ரிசால்வ் டேட்டான்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ எனக்கு ப்ராமிஸ் சக்ஸஸ் அப்படின்னா எனக்கு இந்த டேட்டா என்ன ஆகும், இந்த இடத்துக்கிட்ட வரும். ஓகே, இதுவே ரிஜெக்ட் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துக்கிட்ட டேட்டா பேஸில் நம்ம கெட் பண்ண சொல்ல ஏதோ ப்ராப்ளம்ப்பா, இன்டர்நெட் ப்ராப்ளம், அவங்க சைடோ நம்ம சைடோ இல்லை சர்வர் சைடோ, அப்போ இந்த டேட்டா வரலை, அப்போனா எனக்கு எரர், ஏன் டேட்டா வரல அப்படின்ற எரர் எனக்கு ஷோ பண்ணும். அதனால் இங்கே டேட்டா வந்தால் நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்குள்ளே ஸோ console.log console.log என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துக்கிட்ட டேட்டா அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஒருவேளை இந்த இடத்துக்கிட்ட டேட்டா வரலன்னா ERR/OR. ஓகே, நீங்கள் இங்கே என்ன வேணால் கொடுத்துக்கலாம், நீங்கள் ERRன்னு கூட கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதே மாதிரி console.log இந்த இடத்துக்கிட்ட. ஓகே, ஸோ எரர் ERR எரர், இது நீங்கள் கொடுக்கறது தான். ஓகே, அதே மாதிரி நீங்கள் இங்கே என்ன சென்ட் பண்ணுறீங்களோ அதை தான் இங்கேயும் ரிசீவ் பண்ணணும், இங்கே வேறு எதுவும் மாற்றக்கூடாது. இங்கே போய்ட்டு டேட்டா 1ன்னு கொடுத்துட்டேன், நீங்கள் டேட்டான்னு ஆக்சஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வராது இல்லையா, அதனால். ஓகே, ஸோ இவ்வளோ தான் டியூ. ஓகேவா, ஸோ இது எதுக்காக நான் சொல்லித்தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தது ப்ராமிஸை ஹேண்டில் பண்ணி ப்ராமிஸை வச்சு சைமுல்டேனியஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லேக்ஸ் ஆஃப் டேட்டாவை லோட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரோ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், இது கூட ஒரே ஒரு வேர்டை சேர்க்க போகிறீங்க. என்ன அப்படின்றத பாருங்கள் நீங்களே. இந்த இடத்துக்கு நான் என்னமா புதுசாக பண்ணியிருக்கேன், அதே தான், எந்த சிம்பிள் வேறு எந்த கான்செப்டும் கிடையாது. இந்த இடத்துல ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா ட்ரை கேட்ச் வச்சும் பண்ணலாம், தென்னு கேட்ச் வச்சும் பண்ணலாம், ட்ரை கேட்ச் வச்சும் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் அசிங்க் அப்படின்ற ஒரு வேர்டு, அதாவது இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் கால் பண்ணீங்களா ஒரு ஃபங்க்ஷனு, ஸோ இதான் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுறீங்க கரெக்டாக. ஸோ அப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அசிங்க் அப்படின்ற ஒரு வேர்டை சேர்த்துக்கிறீங்க. அப்படி சேர்த்துட்டிங்கன்னா அது அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷனாக மாறிடும். அப்படி மாறினா ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு 1000 டேட்டாவை கெட் பண்ணுது. அந்த ஒரு டேட்டா கெட்டாவை எனக்கு சைமல்டேனியஸாக ஒரு டேட்டாவாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு 1000 செகண்ட்ஸில் வர வேண்டிய டேட்டா ஒரே செகண்டில் எனக்கு வரப்போகுது. ஏன்னா என்ன பண்ண போகுது, ஸோ இட்ஸ் ரன்னிங் சைமல்டேனியஸ்லி. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம பண்ண போகிறது இந்த அசிங்க் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு வேர்டை ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கு அசிங்க் ஆட் பண்ணிட்டுனா இப்போ அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷன், அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் சிங்கர்னஸ் ஃபங்க்ஷன், சிங்கிள் த்ரெட் ஃபங்க்ஷன், இது மல்டி த்ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ சைமல்டேனியஸாக எவ்வளோ டேட்டா வந்தாலும் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த டேட்டா வாங்கிடுச்சு. சரிப்பா, அப்போ மொத்த டேட்டாவும் ஒரே செகண்டில் வாங்கி அது என்ன பண்ண போகுது, கண்டிப்பாக ஏதோ ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகுது இல்லையா. ஸோ இந்த இடத்துல டேட்டான்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அந்த டேட்டா இங்கேருந்து எனக்கு 1000 டேட்டா வர வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணும். அதனால் அவைட் அப்படின்ற போர்டு. ஓகேவா, ஸோ மற்றபடி உள்ளே இருக்கிறது எல்லாமே சேம். அந்த கெட் டேட்டா ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்களா, ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. ஓகே, ஸோ நல்லா கவனிக்கணும். ஸோ உள்ளே இருக்க கெட் டேட்டான்றது அந்த ஃபங்க்ஷன், இதை கால் பண்ணால் எனக்கு இந்த டேட்டா எனக்கு வரும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுது, இதை தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஒரு அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷனை ஹேண்டில் பண்ணுறீங்க. அந்த அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா சைமல்டேனியஸாக, இது ஒரு ஃபங்க்ஷன், சைமல்டேனியஸாக எவ்வளோ டேட்டாவை எனக்கு கெட் பண்ணு, 1000 டேட்டா வந்தாலும் சரி, லேக்ஸ் டேட்டா வந்தாலும் எனக்கு கெட் பண்ணு. அதே மாதிரி அவைட் கீபோர்டு, இந்த அவைட் கீபோர்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் எனக்கு வர்ற வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணணும். ஓகேவா, அதுக்காக தான் அந்த அவைட் கீபோர்டு. ஓகே, இது ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ கான்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு அவைட் கெட் டேட்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் இது 20 செகண்ட் ஆனாலும் சரி, 2 நிமிஷம் ஆனாலும் சரி, 2 மணி நேரம் ஆனாலும் சரி, எனக்கு என்ன பண்ண போகுது, எனக்கு டேட்டா வந்துகிட்டே இருக்கும். மொத்த டேட்டா வந்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அவைட் என்ன சொல்லும், ஒருவேளை அந்த சர்வர் நடுவில் ஏதோ ப்ராப்ளம் இல்லை டைம் அவுட் கூட ஆகிடும், 60 செகண்ட்ஸில் டைம் அவுட் ஆகிடும். அப்போ டைம் அவுட் ஆகிடுச்சுன்னா டைம் அவுட், சர்வர் வரல அப்படின்றாமல் அந்த எரர் என்ன பண்ணும், இந்த கேட்ச் பிளாக் வாங்கிடும். நான் ட்ரை கேட்ச் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, எரர் ஹேண்டலிங்க லாஸ்ட் கிளாஸ். ஸோ அப்போ ட்ரை என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணும் இங்கே இருக்க கோடை. ஸோ இது ஃபெயில்டு ஆகிடுச்சுன்னா கேட்ச் என்ன பண்ணோம், ஏன் ஃபெயில்ட் ஆச்சு, எந்த லைனில் ஃபெயில்ட் ஆச்சு, எந்த காரணத்தினால ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்ற ரீசனை உங்களுக்கு என்ன பண்ணும் கன்சோலில். ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட் அசிங்க் அவைட், அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷனோட கான்செப்ட். ஒரு சிங்கர்னஸ் லாங்குவேஜை எப்படி மாற்றுறது அப்படின்ற கான்செப்ட். ஒரு ப்ராமிஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த டேட்டாவை லோட் பண்ணுற ஒரு கான்செப்ட்.
ஓகேவா? ஸோ இட்ஸ் ஈஸி கான்செப்ட் வைஸாக. ஆனால் ப்ராக்டிக்கல் வைஸாக நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும். ஸோ சர்வர்லேருந்து டேட்டா வரும், சர்வர்லேருந்து வர சொல்ல எதாவது ப்ராப்ளமாக இருக்கும், என்ன மாதிரியான எரர்ஸை சால்வ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இதோட இந்த கிளாஸ் முடியுது. அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாக்ஸ் அண்ட் ஃபெச் ஏபி. ஓகே, ஸோ ஒரு சர்வர்லேருந்து ரியல் டைமாக ஒரு 1000 இமேஜ் கெட் பண்ணி, இல்லை ஒரு 100 இமேஜ், இல்லை ஒரு 10 இமேஜ் கெட் பண்ணி அதை நம்மளால் விஷுவலாக லோட் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இன் த கேஸ் ஆஃப் எனி டவுட் இன் திஸ் கான்செப்ட் யூ கேன் ஆஸ்க் அகெயின். ஸோ ஐ வில் டீச். தேங்க்ஸ் யூ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.